பேசலாம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர்களே, இருதய நோய் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்காக பதிலளிப்பதற்காக மருத்துவர் நாகேந்திர பூபதி நம்மளோட இணைந்திருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் திருவண்ணாமலையிலிருந்து இணைந்திருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்வி. மேடம், எனக்கு வந்து இரகுலர் ஹார்ட் பீட்டு மாஸ்டர் செக்கப்ல தான் தெரிஞ்சுது. சரி, இப்ப ட்ரெட்மில் டெஸ்டும் ஹோல்டர் டெஸ்டும் பாக்குறப்போ பிபிசிஎஸ் எஸ்விசிஎஸ்னு இருக்கு. இது என்னன்னு எங்களுக்கு தெரியணும். சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. ஆமாம், உங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் ரேட் இருக்குன்னு சொன்னீங்க. ஹோல்டர் பண்ணதில் விபிசிஸ் இருக்கிறது வந்து சில பேர்த்துக்கு காமன். இன் ஜென்ரல் வந்து விபிசிஸ்னா வென்ட்ரிகுலர் ப்ரீமெச்சூர் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். அது பெரிய அப்நார்மலாக யூஸ்வலாக எதுவும் பண்ணிடாது. எவ்வளோ அதிகமாக அந்த பீட்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான். அப்புறம் அந்த பீட்ஸ் வரதுனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அப்போ நெஞ்சு படவடுப்பு அதிகமாக வருதா? சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த விபிசிஸ் வரதுனால ஒரேடியாக நெஞ்சு இது இதய துடிப்பு வந்து 200 250ன்னு போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். அதர்வைஸ் ஹோல்டர் பண்ணுறப்ப விபிசிஸ் 1% இருக்குது, 0.5% ஒரு 24 மணி நேரத்தில் வர பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ஒரு 100 பீட் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தே ஆர் வெரி பினைன் அரித்மியாஸ். பினைன்னா ரொம்ப பயப்பட தேவையில்லாத அரித்மியா. ஹார்ட் தப்பாக கரண்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இன் ஜென்ரல் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக பொள்ளாச்சியில் இருந்து ராஜபதி அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரகுபதி, உங்களுடைய கேள்வியை முன்வைங்க. மேடம், மிஸ்ஸஸுக்கு வந்து கன்சீவா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ஹோல்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி சார். வந்து இது எப்பவுமே இசிஜி எடுத்துவோங்க. சரி, அதுல வந்து 96 ப்ரெஷர் வந்து 96ன்னு சொல்றாங்க. சரி, தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வியை கேளுங்க ரகுபதி. ஓகேங்க. அதனால வந்து ஏதாச்சும் பாதிப்பு குழந்தைக்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் இருக்கலாம்? சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க டாக்டர். ஐயா, உங்கள் கேள்வி வந்து நல்ல கேள்வி. பட் அது வந்து பாதி தான் வந்திருக்கு. ஏன்னா ஹார்ட்டில் ஹோல் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல வரலாம். அது எந்த இடத்துல ஹோல் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, ப்ரெஷர் 96னா அது எந்த ப்ரெஷரை கொடுக்குது, பிஏஹெச்சை குறிக்குதா, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு ப்ரெஷர் வந்து 96ங்கிறது வந்து அது எங்கேருந்து வருதுங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். ஒருவேளை அது வந்து ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது. அதில் மேல் சேம்பர் 2, கீழ் சேம்பர் 2. இது கீழ் சேம்பர் 2ல் இருக்கிறப்ப ப்ரெஷர் ஹோல் இருந்து 96 மில்லிமீட்டர் மெர்க்குரி ஹோல் இருந்தால் யூஸ்வலாக ப்ரெக்னென்சியை டாலரேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இப்போ காமிச்சிட்டு இருக்க நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் பீன் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்க முடியும். பட் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்குது, ஒருவேளை அது வந்து ரைட் சைட் சேம்பரில் பல்மனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த ப்ரெஷர் 96 இருந்துச்சுனாக்கோ வி நீட் டு பி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை அந்த சின்ன ஹோல்னால் வர்ற கீழே இருக்க அறைகளில் வர ஹோல்னால் வர ப்ரெஷர்ஸ்னாக்கோ யூஸ்வலாக பயப்பட தேவையில்லை, ப்ரெக்னென்சியை தாங்கிப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து முனியப்பன் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். மேடம், நான் வந்து பேஸ் மேக்கர் வச்சிருக்கேன் மேடம். சரி, 6 மந்த் ஆச்சுங்க. சரி சார். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டிரைவராக இருக்கேன் மேடம். இப்போ லீவில் இருக்கேன் மேடம். சரி, உங்களுடைய கேள்வி. திருப்பி டிரைவிங் பண்ணலாமா மேடம்? பிரச்சனை இல்லையா மேடம்? கண்டிப்பாக பண்ணலாங்க சார். நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு நார்மலாக வந்துடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டோன்ட் வரி. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு அப்புறம் மக்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஒர்க்ஸுக்கெல்லாம் எப்போ சார் போகலாம் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று பைபாஸ் சர்ஜரி, இன்னொன்று வேல்வ் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் ஹார்ட் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறத கூட மக்கள் ஹார்ட் சர்ஜரின்னு தான் சொல்கிறாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்கன்னா நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இல்லைனா 1 or 2 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் தே கேன் அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி 2nd or 3rd டேயில் வந்துடலாம். பைபாஸ் ஆப்ரேஷன் கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன். இங்கேருந்து இங்கே கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அதை வந்து பைபாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1 month அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. 1 monthக்கு அப்புறம் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு திருப்பி வந்துடுவாங்க அவங்க. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து குருதேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய கேள்வி. சார் வலிக்குது சார், அடிக்கடி எப்படியும் எதனால சார்? சார் தெளிவாக சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வியை. இருதயம் வந்து வலிக்குது சார். சரி, அது எதனால சார்? அடிக்கடி மயக்கமாக வருது, சாப்பாடு ஏற்ற மாட்டேங்குது. உங்களுடைய வயது என்ன? 26 சார். 26 வயசு ஆண்மகனுக்கு நெஞ்சு வலி வருது அப்படின்னா அது வந்து
ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், பட் வாய்ப்புகள் கம்மி. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் போய் பாருங்கள், அவங்க இசிஜி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நெஞ்சு வலி வந்து எதனால் வருது அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அது ஹார்ட்லேருந்து வருதா, மசில்லேருந்து வருதா, தசையிலேருந்து வருதா, இல்லை போன் எலும்புலேருந்து வருதா, வேறு நுரையீரல் பக்கமாக வருதுன்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவர் அணுங்க சார், அவங்க உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக மீஞ்சூர்லேருந்து பரமானந்தன் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம். தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வி. எனக்கு வயசு 62. எனக்கு வயசு 62. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆன்ஜியோ பண்ணதுல ரைட் சைடுல வந்து ரெண்டு அடைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் சைடு ரெண்டு அடைப்புல வந்து ஒன்னு வந்து 50%, ஒன்னு வந்து 100% இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் சைடு ரத்த குழாயிலையா? டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஐயா ரைட் சைடு ரத்த குழாயிலையா? ரைட் சைடுல ஒன்றரை அடைப்பு இருக்கு. அது ஒன்றரை அடைப்புல ஒன்னு 50%, ஒன்னு வந்து 100% சொல்றாங்க. சரிங்கய்யா. அதுக்கு வந்து எக்கோஸ்பிரின் ஒரு டேப்லெட்ஸும் மோனோசைட் 10 mg ஒரு டேப்லெட்ஸ் கண்டினியூவா சாப்பிடுங்கன்றாங்க. உங்க ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா? நானே உங்க ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ரைட் சைடுல வந்து அந்த மார்பகம் வந்து ஹைட்டா இருக்க மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் இருக்கு. ஆஹா. ஹலோ. அது கண்டினியூவா சாப்பிட்டு இருக்கேன். ஒரு சில நேரத்துக்கு மூச்சு அதிகமா வாங்குது. என்ன பண்ணணும் சார்? சார் உங்க ஹார்ட்க்கு எக்கோ பண்ணி பார்க்கணும், ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு அப்பப்ப ஆன்ஜியோ பண்றோம், ஆன்ஜியோ பண்ணதுல தான் இதே மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பம்ப் நல்லா பம்ப் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற அந்த ரைட் சைடில் இருக்க வழி ஹார்ட் பெயினான்னு பார்க்கணும். மெடிகேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக அதிகப்படுத்தலாம். மெடிகேஷன்ஸ் அதிகப்படுத்தியும் உங்களுக்கு அந்த மாதிரி வலி வருது அப்படின்னாக்கா ரைட் சைடு ரைட் சைடு ரத்த குழாயில மட்டும் அடப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். பண்ண முடியாதுன்னு டாக்டர் தனியாத்தன் சார். அந்த ஆஞ்சியோ பார்த்தா தான் சார் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ சார் டாக்டர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து தேன்மொழி அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க. மருத்துவர்கிட்ட பேசுறோம். கண்டிப்பாக பேசுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 20 ஆண்டுகளா இருக்கு. ஏன் இஸ்கீமியான்னு கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு மெதுவா பேசுங்க. இஸ்கீமியான்னு 20 ஆண்டுகளா இருக்கு. சரிம்மா. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நடந்தா நெஞ்சு வலிக்குது இல்லையா, கொஞ்சம் தொலைவு நடந்தாலும் வாங்குது. நான் வந்து என்ன மருந்துங்கய்யா எடுத்துக்கலாம்? உங்களுக்கு இஸ்கீமியா ப்ராப்ளம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நடந்தா நெஞ்சு வலிக்குது. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் லைக்லி ஹார்ட்ல போகிற ரத்த நாளத்தில் ப்ராப்ளம் இருக்குமா? உங்களுக்கு இசிஜி எக்கோ அப்புறம் 90% உங்களுக்கு ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். பண்ணி பார்த்தா எத்தனை அடப்பு இருக்குன்னு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எந்த அளவுக்கு வித்துடுது டாக்டர்? அதாவது ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீச் மாதிரி. மக்கள் வந்து ஸ்மோக்கிங்கில் இருக்க ப்ளஷருக்காக அதை ஆரம்பிக்கிறாங்க. பட் அதில் அவங்க மறந்துடுறாங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஃபார்மால்டிஹைட், பியூட்டாடின். ஃபார்மால்டிஹைட்னா வந்து இறந்ததுக்கப்புறம் பிரேதத்தை வந்து எம்பால்விங் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற பொருள். அதெல்லாம் அதில் இருக்குது, மைன்யூட் குவான்டிட்டிஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஐஸ்பர்க் ஃபினாமினான். அதாவது அதில் இருக்கிறத இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். பட் அது இல்லாமல் நிறைய இருக்கிறது தண்ணி கீழே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய கெட்ட பழக்கம். நமக்கு நாமளே வச்சுக்கிற தீ மாதிரி அது. ஹார்ட்டை மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணுறதில்ல, உடம்புல தலையில் இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கேன்சருங்கிற கொடிய நோயும் கொண்டு வருது. ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து அயல் நாட்டுகளில் 50-70 வயசில் தான் அதிகமாக பிடிக்கிறாங்க. இப்போல்லாம் அந்த 20 வயசுலேருந்து 30 வயசு ஜென்ரேஷன்ஸ்லாம் நல்லா அதிகமாகவே கம்மியாயிடுச்சு ஸ்மோக்கிங். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் அயல் நாட்டு கலாச்சாரம் நம்ம ஊருக்கு வரதுனால இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் இப்போ செக்ஸ் டிஃபரன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபீமேல்ஸும் ஈக்குவலாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கலாச்சாரமே இல்லை. இது வந்து கலாச்சாரம் சொல்கிறத விட கண்டிப்பாக ஒரு அன்ஹெல்த்தி ஹேபிட். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக கோவையிலிருந்து ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வியை முன்வைங்க. ஹலோ மேடம், நான் ராஜமாணிக்கம் பேசுறேன் மேம். எனக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இப்போ நான் ஏன்ஜியோ பண்ணி இப்போ ஸ்டென்ட் வச்சிருக்கேங்க.
சொல்லுங்க. ஸ்டென்ட் வச்சிருக்கேன் மேம். ரைட் சைடுல ஹார்ட்ல வந்து ஸ்டென்ட் வச்சிருக்கேன். சரி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துங்க படபடப்பு வந்துச்சுங்க. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுமே நான் போய் ஃபர்ஸ்ட் எனக்கு இசிஜி பார்த்தாங்க, எக்கோ பார்த்தாங்க, ஸ்கேனு எல்லா ரிப்போர்ட் பார்த்தாங்க, வயிற்றுல எல்லாம் பார்த்தாங்க, எதுவுமே இல்லைட்டாங்க. அப்புறம் திருப்பி ஒரு டாக்டர் வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஏன்ஜியோ பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். நான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது ஒரு 80% ஒன்று இருந்துச்சுங்க, ஒன்று 40 இருக்குங்க. அதில் ரைட் சைடுல மட்டும் ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. இப்போ சில நேரத்தில் வந்து எனக்கு இப்போ பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் சார். கரெக்டா இந்த 1.5 வருஷ காலத்துல வந்துங்க இடையில சாயங்காலம் ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி படபடப்பா. அது சாப்பிட்டு கேட்டதுக்கு அவரு டேப்லெட் இப்போ நான் வந்து ஆக்சிஜன் மாத்திரையும் ஒரு AM40 அது எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆக்சிஜன் மாத்திரைன்னா குளோட்டிப்ரில் A17 சொல்லிட்டீங்க, அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ரெகுலரா எடுக்கணுங்களா இல்ல ரெகுலரா எடுக்கணும்? கண்டிப்பா எடுக்கணும் சார். கண்டிப்பா ரெகுலரா மாத்திரை எடுக்கணும். நீங்க கண்டிப்பா ரெகுலரா மாத்திரை எடுக்க வேண்டியது இருக்கும். உங்க நெஞ்சு படபடப்புக்கு காரணம் உங்க ரத்த நாளமா இல்ல ஹார்ட்ல இருக்க எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமான்னு தெரியல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நெஞ்சு எப்போ ரொம்ப அதிகமா படபடப்பு வருதோ அந்த டைம்ல பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு சென்டர்ல போயிட்டு ஒரு இசிஜி எடுத்துக்கங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கொடுக்கலாம் உங்க மருத்துவருக்கு. அதுக்கப்புறம் அடிக்கடி நெஞ்சு படபடப்பு வந்துச்சுன்னா ஹோல்டர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா 2 ப்ராப்ளமும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ரத்த நாளம் ப்ராப்ளம் வேற, நெஞ்சு படபடப்பு ப்ராப்ளம் வேற. ரெண்டுமே ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரே டைம்ல வரலாம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இசிஜி படபடப்பு வரப்போ ஒரு இசிஜி எடுத்துக்கங்க. இன்னொன்று ஒரு ஹோல்டர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாத்திரையை கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினா ஸ்டென்ட் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமையா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து சுதா அப்படிங்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க சுதா, வணக்கம். உங்களுடைய கேள்வி தொலைக்காட்சியை பார்க்காம முன்வைங்க. ஹலோ, என் ஹஸ்பண்டுக்கு 40 வயசு ஆயிடுச்சுங்க. ஒரு 60 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷமா அவங்க சிகரெட் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு இதய நோய் ஏதோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய இருமல், சளி அது கண்டினியூஸா அவங்களுக்கு இருக்கு. ஆமா, இது வந்து நாங்கள் கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது லங் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸ்மோக்கிங் வந்து ஒரு கொடிய நோயினே சொல்லலாம். அது எந்த ஆர்கனையும் நம்ம உடம்புல விட்டு வைக்கிறதே இல்லை, எல்லா இடத்துலையும் கொண்டு வரோம். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் கணவர்கிட்ட சொல்லி ஸ்மோக்கிங் பழத்தை விட சொல்லுங்கள். இப்போ நிறைய வழிமுறைகள் வந்துடுச்சு விடுறதுக்கு. சூயிங்கம்லாம் வந்துடுச்சு, நிறைய கவுன்சிலிங் தெரப்பியெல்லாம் வந்துடுச்சு. அது மூலமாக கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை விட்டுடலாம். டெஃபினட்டாக யாருக்கு என்ன நடக்கும் எப்படின்னு தெரியாதுமா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு. லங் ரிலேட்டட் டாக்டரை நீங்கள் ஒரு தடவை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அவருக்கு இது க்ரானிக் பிராங்கைட்டிஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு நாங்கள் பஃப் ஒரு தெரப்பி கொடுப்போம். அது ஆரம்பிக்க வேண்டியது இருந்தாலும் இருக்கும் அவருக்கு. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு இருதய நோய் பற்றியான உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு தொடர்பு கொண்டு முன்வைக்கலாம். இருதய நோயை குணப்படுத்த என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, எப்படியான டயட் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் போன்ற பல விஷயங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.